ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அழகாக வந்து ஒரு பீகாக் ப்ளஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடிமேடு லீஃபில் வந்து அட்டாச் பண்ணி ஒரு இன்விசிபிள் செயினுக்கான பென்டென்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பீகாக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், பீகாக்கை வந்து இந்த மாதிரி இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். B7000 தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் அப்படின்றதுனால B7000 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீகாக்கை கரெக்டாக வந்து இந்த லீஃபோட காது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மேலே தான் நான் வந்து பீக்காக இப்படி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். எது வரைக்கும்னு பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு அட்டாச் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ கரெக்டாக அந்த காது சொல்கிறோம் இல்லையா, இந்த காதும் அந்த காதும் மீட்டப் ஆகணும். கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த காது இந்த லீஃபோட ஸ்டெம்மில் மேல் பக்கத்தில் வந்து அந்த கெங்கு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். ஒரு 2 to 3 minutes நல்லா தாராளமாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டிடும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சுற்றி நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இதை சுற்றி இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜஸில் இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 3mm ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 2 பக்கமும் பேரலாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த ஸ்லாண்டிங் மாதிரி வர்றது வந்து பர்ஃபெக்டாக வரும். அழகாக நீட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த ட்ராப்புக்கு நேராக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சோன்னு இதுக்கு கீழே ஒன் மோர் ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போகிறேன். இப்போ அந்த பீக்கா கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூ வந்து எடுத்திருக்கேன். எடுத்து ரவுண்டு ஸ்டோன் 3mm 2mm ரவுண்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த டாட் மாதிரி அந்த இடத்துல சென்டரில் கரெக்டாக பீக்காக்கோட சென்டரில் வர மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு ஆஃப் டே அப்படியே இருக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம B7000 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நல்லா ட்ரை ஆனால் தான் நம்மளால் வந்து நல்லா செயினில் வந்து நல்லா அட்டாச் பண்ண முடியும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செயினில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்க. பேக் சைட் பாருங்க, ஃப்ரண்ட் சைட் பாருங்க. நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ டிஃப்ரெண்டா வந்து டியூப் ஒயரு, நூடுல்ஸ் ஒயரு அது இதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. நம்மளோட ஜர்தூசியை தாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கட்டிங் ஜர்தூசிஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் கட்டா இருக்கும். நார்மலா சொரசொரன்னு இல்லாத இந்த மாதிரி வழவழனா கட்டு கட்டா இருக்கும். அந்த மாதிரி ஜர்தூசி வாங்கி அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்ககிட்ட இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு இல்லைன்னா பிங்க் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கியர் லாக்கு, கியர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 14 inch கியர் ஒயர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கியர் ஒயரில் ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டென்ட்டை இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஒயிட் ஸ்டோனு, கிறிஸ்டல் பீடு, இந்த பக்கம் ஒரு கிறிஸ்டல் பீடு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் அந்த ஜாயிண்ட் கரெக்டாக வருதானே, இல்லைன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது, கரெக்டாக தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 inchக்கு கட் பண்ண ஜர்தோசி பீஸ். ஜர்தோசியை மட்டும் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி திருகுன மாதிரி, நம்ம திருகாணிலாம் திருவோம்ல அந்த மாதிரி விடுங்க, உள்ள கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி 1 inch ஜர்தோசி. அகைன் கிறிஸ்டல் பீட்ஸு.
நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸு, கலர் பீட்ஸு, நம்பர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஜர்தோசி. நீங்கள் ஜர்தூசி வந்து ஒரு இடத்துல மட்டும் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நிறைய இடத்துல கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். சைஸும் உங்களோட இஷ்டம் தான். சேம் ப்ரொசீஜரில் லெஃப்ட் சைடும் இன்னொரு ஸ்டோனும் ஜர்தூசியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 எட்ஜ்லேயும் ஒரு நம்பர் 3 பீடு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஜர்தூசியும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாத வரணும். கியர் லாக் பண்ணும்போது கியர் லாக் பீடும் வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாத வரணும். அதனால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்பவும் போல் ஹூக் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரில் ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சைடும் 3 கியர் லாக்கு, 2 வந்து ஹூக்கை லாக் பண்ணுறதுக்கு, 1 பீடை லாக் பண்ணுறதுக்கு. 3 பீட் கொடுத்தாச்சு. சேம் ப்ரொசீஜரில் ஆப்போசிட்லையும் கொடுத்துடலாம். ஹூக்கு மட்டும் பேக் சைடில் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு ஒரு சைடை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு யூ டர்மில் மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே விடுங்க. ரெண்டு பீடை கொண்டு வந்து லாக் பண்ணணும். கொஞ்சம் வழிட்டு தான் போகும். ஒரே இடத்துலயே நான் லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், அதனால ஒரே இடத்துலயே வச்சு ரெண்டையும் லாக் பண்ணிடுறேன். சேம் ப்ரொசீஜர்ல இந்த பக்கமும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ராப்பராக 2 பக்கமும் லாக் பண்ணியாச்சு. இப்போ மெயின் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி இழுத்து நல்லா பிடிச்சிட்டு, இது பீடோட சென்டர். இப்போ இந்த பக்கமும் கரெக்டாக வச்சு நம்ம லாக் பண்ணணும். எந்த அளவுக்கு டைட்டன் பண்ணி பிடிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டன் பண்ணி பிடிச்சிட்டு லாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு லாக் பண்ணிடுறேன். தென் ஆப்போசிட்ல நல்லா இந்த மாதிரி இழுத்து டைட்டன் பண்ணிக்கோங்க. டைட்டன் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சுமே வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக வந்து அழகாக ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் தாராளமாக 150 to 200 rupees சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஷெல்லு, நம்பர் பீட்ஸ், அர்துருசி, கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான சிம்பிள் இன்விசிபிள் செயின் இதுதான். தேங்க்யூ.